வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரமாகி வந்த நிலையில், தற்பொழுது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். கடந்த ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதி 6ஆம் தேதிகள் வரைக்குமே நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக கனமழை தீவிரமான நிலையில நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருக்கும். ஆனால் ஒரு சில பகுதிகள், அதாவது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலில் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. மறக்காமல் போய் அதை வாங்குங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாக கடந்த சில நாட்களாக மழை தீவிரமாகி வந்த நிலையில் கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இன்னும் 2 நாட்கள் மட்டுமே நமக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை பதிவாகி இந்த சுற்று மழை பொழிவு ஓய்வு கொடுக்க போகுது. ஏற்கனவே நேற்றைய தினங்களில் குறிப்பாக கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவு கிடைத்தது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் சில இடங்களில் பரவலாக மழை தீவிரமானது நம்ம பார்த்தோம். பெரும்பாலான இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களிலேயே நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். சரியாக பகல் 2 மணிக்கு பிறகுதான் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். மாலை மற்றும் அல்லது இரவு நேரங்களிலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். அதாவது இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படின்னா, கடலோரம் மற்றும் டெல்டாவில் சில பகுதிகளில் இன்றைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வட தமிழக கடலோர மாவட்டத்தில், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் இருந்தாலும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக இந்த லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ரொம்ப வலுவான மழையில் ஓரளவு மிதமான மழை பொழிவு பரவலாக பதிவாகும் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் நமக்கு மழை முடியலை. சென்னையில் மறுபடியும் ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கும். அது ஒரு லேசான மழையோ ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. நாளைய தினங்களிலும் பகுதியான ஒரு மழை பொழிவாக பதிவாகும். ஏன்னா இப்போ நமக்கு மழை தீவிரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால பகுதியான மழை மட்டுமே இந்த 4 மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில், இந்த கடலூர், விழுப்புரத்திலையும் பகுதியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கணிசமாக நமக்கு மிதமான மழை வாய்ப்பு. ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம், அவ்வளவுதான். நீண்ட நேரம் மழை வாய்ப்பு கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15 நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்கும் ஒரு மிதமான மழை மட்டும் பதிவாகி ஓய்வு கொடுக்கலாம். அதிகபட்சமாக இதுதான் நமக்கு வட தமிழக கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் நமக்கு கணிசமாக அவ்வப்போது ஆங்காங்கே மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியான மிதமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகும். உள் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பகுதியான ஒரு கனமழை கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உள் மாவட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் கடந்த சில நாட்களாகவே பதிவானதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு உள் மாவட்டத்தில் பகுதியான கனமழை இரவு நேரத்தில் எதிர்பாருங்க. மாலை நேரங்கள் கூட நமக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இரவு நேரங்களில் இந்த சேலம், நாமக்கல், கரூர் பகுதிகளில் பகுதியான மழை பொழிவு. திருவண்ணாமலை பக்கம் கூட எதிர்பார்க்கலாம். கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செஞ்சி பகுதிகள், விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போகிற வழிகளில் கூட சில சமயங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு. அந்த திருக்கோயிலூர், மடப்பட்டு இது போன்ற பகுதிகளில் கூட நமக்கு சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலூர் மாவட்டம், குடியாத்தம், காட்பாடி போன்ற இடங்களில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் பகலில் வெயில் தாக்கம் சற்று அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கணிசமாக உள் மாவட்டத்திலும் பகுதியாக மழை பொழிவுகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து
உள் மாவட்டங்களில் இது போன்ற தருமபுரி கிருஷ்ணகிரியில் வந்து மாவட்டம் முழுவதும் மழை எதிர்பார்க்க முடியாது. ஏதாச்சும் சில இடத்துல வேணால் மிதமான மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கலாம். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் மழை இல்லை. பகுதியாக ஓரிரு இடங்களில் மட்டும் சாரல் அல்லது மிதமான மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் இரவு நேரங்களில் மட்டும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், ராமநாதபுரம் பகுதிகள், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை போன்ற இடங்களில் சில சமயங்களில் மாலை நேரங்களுக்கு பிறகு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழை பெய்யும். டெல்டாவில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது இடைவெளி விட்டு ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். மாவட்டம் முழுவதும் மழை இப்போ நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால பகுதியான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பகுதியான லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் இருக்கும். விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். பகுதியாக லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ கனமழையிலிருந்து இப்போ நம்ம லேசான மழைக்கு வந்துட்டோம். லேசான மற்றும் மிதமான மழைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு அப்புறம் பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். மழை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழையெல்லாம் கடலோர பகுதிகள், தென் மாவட்டத்திலன்னு சொல்லி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம பதிவாகிறத பார்க்க முடியும். இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அந்த மழை கூட இருக்காது. எல்லா இடங்களிலும் வறண்ட வானிலையும், வெயிலின் தாக்கம் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா வெப்ப அலை பொறுத்தவரை உறுதியாக தமிழகத்திற்கு இருக்கு. நம்ம தப்பிக்கவே முடியாது. எல்னினோவின் தாக்கம் எப்படி ப்ரோ இருக்குன்னு சிலர் கேட்டிருந்தீங்க. எல்னினோ பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ஏப்ரல், மே மாதங்களிலிருந்தே நமக்கு அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் எல்னினோவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்த ஆண்டு இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த வருஷத்தினுடைய அந்த தொடக்கத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். எல்னினோவினுடைய தொடக்கத்தில் இருக்கிறதுனால வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கதா செய்யும். தென்மேற்கு பருவமழை ஏதாவது பாதிப்புகள் தமிழகத்திற்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த தென்மேற்கு பருவமழையில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய இந்த சராசரியான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிடும். கூடுதல் மழை பொழிவை தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து வானிலை கணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சராசரியான பெய்ய வேண்டிய மழை பொழிவில் எந்த பாதிப்பும் இல்லாமல் கோடை மழையாகட்டும், தென்மேற்கு பருவமழையாகட்டும் நல்ல ஒரு மழை பொழிவு நிச்சயமாக தமிழகத்திற்கு கிடைக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் வேணால் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறைகள் ஏற்படும். ஆனால் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, வடக்கு ஆந்திரா, தெற்கு ஆந்திரா இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழையில கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில பெரும்பாலும் இப்போ மழை குறைஞ்சிரும். ஏன்னா இன்னிலிருந்து பெருசா நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. அப்படியே மழை வந்தாலும் குறிப்பாக கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லர் இடத்துல மழை வரும். அப்படி இல்லைன்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலத்தில் மட்டும் மழை வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதிகளில் மட்டும் மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான சாரல் மற்றும் மிதமான மழையாக இருக்கும். கன்னியாகுமரி பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நண்பர்களே, நீங்கள் வந்து தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 38 டிகிரி செல்சியஸ்லேருந்து 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் பகல் நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னும் நாட்கள் போக போக இன்னும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக குறையாது. ஏதோ ஓரிரு நாட்கள் நமக்கு அவ்வப்போது மழை கிடைத்தாலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து மேலும் அதிகரிக்குமே தவிர தற்போது நிலவரப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.